சும்மா அந்த டிஎம்கேக்கு பின்னால் அலைஞ்சிக்கிட்டு கடைசியில் பாருங்கள் டிஎம்கேக்கு மொத்தமாக கட்சியை சரண்டர் பண்ணிவிட்டார். அவருடைய ஃபோக்கஸை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அசையாமல் நிலையாக ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய அட்டாக் வந்து டிஎம்கே தான். எப்படி அண்ணாமலை சொல்கிறாரோ அதே தான் இவர் வந்து குறிப்பாக இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் ஒரு தலித் வந்து முதல்வர் ஆவது மிகவும் கடினம் அப்படின்னு கூட அவர் இது கொடுத்தாரு. அது விரக்தியின் உச்சம். அவர் விரக்தி அடையக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆதவ அர்ஜுனா அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் விஜய் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன், அதாவது ரெண்டு ஆப்ஷன். ஒன்று விஜய் ஆப்ஷன், இன்னொன்று ஏடிஎம்கே ஆப்ஷன். ஆனால் ஏடிஎம்கே கூட போகிறத விட விஜய் கூட போகிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நினைக்கலாம். விஜய் கிட்ட என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், விஜய் எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏடிஎம்கேக்கு ப்ராப்ளம் என்ன, விஜய் தலைமையில் நாங்கள் அங்கே போய் சேர முடியாது, அது வந்து எங்களுக்கு அவமானம். ரெண்டாவது அவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்களோட வச்சு கூட்டணி வச்சுட்டோன்னு சொன்னால் கூட்டணியில் ஆட்சியில் எங்களுக்கு வந்து பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். கூட்டணியில் நாங்கள் பங்கு கொடுப்போம்னு ஏன் ஏடிஎம்கே இது வரைக்கும் சொல்லலை தெரியுமா? சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. சோனியா காந்தி சொல்லுவாங்க அவங்களுடைய தலைமையில் நம்ம கூட்டணியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் செல்வ பிறந்திக்கு அதுக்கு ஒத்துக்குவார். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார். சரி, ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது சமூக வலைத்தளங்களில் நல்லா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகப்பட்டது. தற்பொழுதுதான் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதில் அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. சூப்பர். இது இல்லாமல் அடிஷ்னலாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து, இன்னைக்கு திமுக ஆளும் கட்சியாக இருப்பதற்கு காரணம் 2021 தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோரை நான் அழைச்சிட்டு வந்து ஒர்க் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இவருக்கு சொன்னது ரொம்ப கரெக்டு தான். அதாவது ஒரு 3 மாதம் முன்னால் அவர் பத்திரிகைகளுக்கு நேர்காணல் கொடுக்கும்போது என்ன சொன்னார், இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார் அவர். அதாவது ஒரு தலித் மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக, ஒரு மிகப்பெரிய தலைவராக திருமாவளவன் இருக்கிறாரு. திருமாவளவனுக்கு முதல்வர் ஆவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நானே எந்திரிச்சு உக்காண்டேன். என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டோம். ஆமாம், உண்மைதான், கரெக்டு. ஏன்னா தலித் மக்கள் 21% இருக்கிறார்கள். அவங்களுக்கு அரசியல் சமூகத்துலேயும் அந்தஸ்து கிடையாது, அரசியல்லையும் செல்வாக்கு கிடையாது, அதிகாரங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நானே சொல்கிறேன், அதை நான் வந்து தலித் கிடையாது, அதாவது நான் வந்து முன்னேறிய சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் நான் திருப்பியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இதை வந்து பல முறை நான் பதிவு பண்ணிருக்கேன் நேஷ்னல் சேனல்ஸில், இங்கேயும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நானே சொல்கிறேன், தலித் மக்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்போ தான் அவங்கள வந்து நம்ம மற்ற சமூகத்தோடு இணைக்க முடியும். ஏன்னா அவங்கள பிரித்து வைக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் டிஎம்கே பாருங்கள், கரெக்டாக பிரித்து தான் வைப்பாங்க. இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்காரு அவர். 2007 இந்த வேளாச்சேரி டிக்ளரேஷன் அப்படிலாம் சொன்னார் பாருங்க திருமாவளவன். இந்த 17 வருஷம் அவர் என்ன சார் சாதிச்சார்? 21% இருக்கிற ஒரு சமூகத்துக்கு இவர் வாங்குகிற வாக்குகள் 2.5% தான். ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 6 தொகுதிக்கு தான் சார் நிற்கிறாரு, அதனால் அவ்வளோதான் கால்குலேட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் கொடுங்க, 35 இடம் கொடுங்க. ஏன் டிஎம்கே கொடுக்க மாட்டேங்குது? திமுகவினுடைய நிழலில் இருக்கும் எந்த ஒரு கட்சியும் வளர முடியாது அப்படிங்கிறது சரித்திரம். வளர விட மாட்டாங்க அவங்க. நான் தான் சொல்கிறேன், வளரவே விட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு ஆகட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், வைகோ ஓடுது, எந்த ஒரு கட்சியுமே அவங்க வளர விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கண்டிப்பாக அதைத்தான் 1 வருஷம் முன்னாலே நான் ஜெயா டிவியில் பேசும்போது இதை நான் சொல்லியிருக்கேன். அவங்க எந்த ஒரு கட்சியும் வளர விட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கட்சியினுடைய வாக்கு அந்த ஆதரவை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சிக்கு தான் வருவாங்க.
அதாவது அவங்கள வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். ஸோ அந்த சமயத்தில் ஆதவ அர்ஜுனா அதை சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து தலித் மக்கள் மட்டும் இல்லை சார், என்ன மாதிரியான ஒரு சமூக சிந்தனை உள்ளவர்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நரம்பு அதை டச் பண்ணிச்சு. ஆடா நல்லா பேசுகிறாரு இவர், பரவாயில்ல. ஏன்னா அவரே யோசிக்கலை இந்த மாதிரி. அப்புறம் அவர் சொன்னார், நம்ம திருமாவளவன் சொன்னார், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் ஒரு தலித் வந்து முதல்வர் ஆவது மிகவும் கடினம் அப்படின்னு கூட அவர் இது கொடுத்தாரு. அது விரக்தியின் உச்சம். அவர் விரக்தி அடையக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆதவ அர்ஜுனா அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் அவர் ஈகோ பூஸ்டிங் பண்ணி உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களால் முடியும்னு சொன்னால் எப்படி, நம்ம மாயாவதி மாதிரி. மாயாவதியினுடைய டெக்னிக் எப்படி இருந்து தெரியுமா சார்? பிராமின்ஸ் 11%, முஸ்லீம்ஸு 18%, தலித்து 22%. ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். தலித்துக்கும் பிராமின்ஸுக்கும் சேராது. பிராமின்ஸு தலித்து கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் தலிட்ஸுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கும், நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவங்களுக்கு இவங்களுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக சேராது. பிராமின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் சேராது, முஸ்லீம்ஸுக்கும் தலித்துக்கும் சேராது. ஆனால் இந்த 3 சேராத இந்த சமூகங்களை ஒன்று திரட்டி பிரமாதமாக ஒரு கூட்டணி அமைச்சு அந்த அம்மா வெற்றி பெற்று 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அந்த மாதிரி இல்லையே அவங்க யோசிச்சிருக்கணும். அதை விட்டு சும்மா அந்த டிஎம்கேக்கு பின்னால் அலைஞ்சிக்கிட்டு கடைசியில் பாருங்கள், டிஎம்கேக்கு மொத்தமாக கட்சியை சரண்டர் பண்ணிவிட்டார். சார், இப்போ ஆதவ அர்ஜுனா விசிகாவிலேருந்து வெளியில் வந்திருந்தாலும் விசிகாவை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டோ விமர்சனமோ வைக்கல. திமுகவை பற்றி தான் தொடர்ச்சியாக மன்னராட்சி, அதுக்கப்புறம் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கறது? நான் ரொம்ப பாராட்டுறேன். அவருக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது. என்னை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்களேங்கிற துக்கமே இல்லாமல் அவருடைய ஃபோக்கஸை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அசையாமல் நிலையாக ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய அட்டாக் வந்து டிஎம்கே தான். எப்படி அண்ணாமலை சொல்கிறாரோ, அண்ணாமலை வந்து ஒரே மாதத்தில் சொல்லிட்டாரு அரசியல் எதிரி எனக்கு திமுக தான் அப்படின்னுட்டு. அதே தான் இவர் வந்து குறிப்பாக கிளியராக எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், டிஎம்கேயை அன்சீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஎம்கேலேருந்து கட்சிகளை பிரித்து தான் ஆகணும். பாஜகவும் அதுதான் ஆசைப்படுது, ஏடிஎம்கேவும் அதுதான் ஆசைப்படுது. 1.5 வருஷமாக அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராச்சும் அங்கேருந்து கிளம்பி நம்மக்கிட்ட வருவாங்க, பார்த்துக்கலாம், கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார்ல நாமக்கல்ல 2022 நவம்பரில். 2 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி ஒரு ஆளு கூட போய் சேர்ந்தது கிடையாது. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு எஃகு கோட்டை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கொள்கைகள்லாம் ஒன்றும் கிடையாது. பெட்டி கொடுத்தாச்சு சொன்னால் பேசாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கை இருந்துன்னு சொன்னால் வேங்காய் வயலை இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க சார். வேங்காய் வயலில் யார் இந்த மாதிரி ஒரு கொடூரமான மனித குலத்திற்கே நாசம், அவமானம். இது மனிதன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம், வெட்கி தலைகுனி வேண்டிய சமாச்சாரம். அதை வந்து அன்றைக்கே அவங்க க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா அதை திருப்பி அதை எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓகே, அதனால் இந்த கொள்கைகளெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. அவங்களுக்கு வேண்டியது டிஎம்கே ஜெயிக்கணும், நம்மளுக்கு ஒரு 4 சீட்டு 5 சீட்டு. பாஜகவில் கூட அந்த மாதிரி சில கும்பல்லாம் இருக்குது. டிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டோம்னு சொன்னால் கரெக்டாக அவங்க வந்து வாக்கு மாற்றம் பண்ணிவிடுவாங்க. ஒரு 6, 8, 10 இடத்துல நம்ம ஜெயிச்சிடலாம். காங்கிரஸ் கட்சியும் அதுதானே விரும்புகிறது. ஸோ விஜய் வரத்துக்கு முன்னால், விஜயனுடைய அரசியல் பிரவேசத்துக்கு முன்னால் இந்த எஃகு கோட்டையாக தான் இருந்தது. அதை யாரும் உடைக்க முடியல. என்ன தான் அவர் முயற்சி பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி அவரால் உடைக்க முடியல. ஏன்னா அவர் வந்து பெட்டியை ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டார். விஜய் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆப்ஷன், அதாவது 2 ஆப்ஷன். ஒன்று விஜய் ஆப்ஷன், இன்னொன்று ஏடிஎம்கே ஆப்ஷன். ஆனால் ஏடிஎம்கே கூட போகிறத விட விஜய் கூட போகிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நினைக்கலாம். என்ன காரணம் தெரியுமா? ஓகே, ஏடிஎம்கேல வந்து பெரிய அட்வான்டேஜ் வந்து அவங்களுடைய சின்னம் தான். ஏடிஎம்கேனுடைய அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து இன்றைக்கும் 20%, 21% இருக்குது, சந்தேகமே கிடையாது. ஆனால் தலைவர் இல்லாத ஒரு சின்னம் வந்து வேலைக்கு வராது. ஆனால் விஜய் இந்த சிச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. விஜய் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொன்னேன். அவருக்கு முன்னால் இந்த சிச்சுவேஷனை யார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, அண்ணாமலை 2022 சொல்லிட்டாரு, 2026 தேர்தல் கூட்டாட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு ஆட்சி வரும், அந்த ஆட்சியில் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
எப்படி சார் அவர் சொன்னார்? அவ்வளோ பர்ஃபெக்டாக சொன்னார். அவருக்கு எப்படி தெரியும் டிஎம்கே உடையும் அப்படின்னுட்டு? இந்த மாதிரி இந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கிற அந்த டிஎம்கே கூட்டணியை உடைக்க முடியுங்கிறத அவர் எப்படி யோசிச்சார்? அதுக்காக பாஜக கை இருக்குது அப்படின்னு நான் நம்பலை. பாஜகவுக்கு இது சம்பந்தம் கிடையாது. இது இவங்களாவே பண்ணுறது தான். சில பேர் சொல்கிறாங்க டிஎம்கேவே வந்து ஆன்டி டிஎம்கே வாக்குகளை பிரிப்பதற்காக ஆதவ அர்ஜுனாவை அனுப்பியிருக்கிறாங்கன்ட்டு. நான் அதை கூட நம்பலை. ஆதவ அர்ஜுனா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது, டிஎம்கே தான் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் எதை நோக்கி போயிட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் 21% பாப்புலேஷன், வாக்குகள் சொல்லலை, பாப்புலேஷன், அந்த கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி விலக ஆரம்பிச்சு சொன்னால் அடுத்தவங்க விலக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, விஜய் அண்டு ஏடிஎம்கே அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஏடிஎம்கே வந்து 20% வாங்கியிருக்கிறாங்க. சட்டசபை தேர்தலில் மேபி 22%, 23% கூட வரலாம். ஆனால் அங்கே வந்து சில சந்தேகங்கள் இருக்கின்றன. என்ன, இப்போ இந்த ஓபிஎஸ் வழக்கு போட்டிருக்காரு பாருங்க உச்சநீதிமன்றத்தில் இரட்டை இலைக்கு. நாளைக்கு இரட்டை இலை முடக்கப்பட்டு விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் வரும். இரட்டை இலை இல்லாமலே பலாப்பழ சின்னத்திலேயே நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காரு ஓபிஎஸ். ஓகே, அதனால் இன்றைக்கி சின்னம் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கலன்னு உடனே மைக் சின்னத்தை வச்சுட்டு அவர் 8% வாங்கலையா நாம் தமிழரில் சீமான்? எப்படி சார்? அதான் இந்த நவீன காலத்தில் ஒரு சின்னத்தை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இரட்டையிலே முடக்கப்பட்டாலும் கூட, புதிய சின்னம் கிடைத்தாலும் கூட, ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் 20-21% கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த கட்சிகள்லாம் ஏடிஎம்கே பக்கமாக போனால் நல்லா வரும். ஆனால் விஜய் கிட்ட என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், விஜய் எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏடிஎம்கேக்கு ப்ராப்ளம் என்ன? விஜய் தலைமையில் நாங்கள் அங்கே போய் சேர முடியாது, அது வந்து எங்களுக்கு அவமானம். ரெண்டாவது, அவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவங்களோட வச்சு கூட்டணி வச்சுட்டோன்னு சொன்னால் கூட்டணியில் ஆட்சியில் எங்களுக்கு வந்து பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். கூட்டணியில் நாங்கள் பங்கு கொடுப்போம்னு ஏன் ஏடிஎம்கே இது வரைக்கும் சொல்லலை தெரியுமா? சொல்லிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய பலவீனம்னு அடுத்தவங்க நினச்சிக்குவாங்க. அந்த ஒரு தோற்றம் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வாய் இது வரைக்கும் திறக்கவே இல்லை. ஸோ இவங்களுக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தான் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய தலைவராக நினச்சிக்கிட்டாலும் கூட, ஹைதராபாத்தில் போய்ட்டு ஓவைசி மாதிரி மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாலும் கூட, மகாராஷ்டிரா தேர்தலில் சட்டசபை தேர்தலில் போயிட்டு 4-10 கேண்டிடேட்ஸ் போட்டா மாதிரி 47 வாக்குகள் 57 வாக்குகள் 120 வாக்குகள்லாம் வாங்கினாங்கல்ல. என்ன தான் பண்ணினாலும் அவர் ஒரு சிறிய தலைவர் தான். அதனால் நாளைக்கு விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கிறதுல அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் ப்ராப்ளம் இருக்காது தெரியுமோ? தன்னைத்தானே பேரியக்கம், காங்கிரஸ் பேரியக்கம் அப்படிம்பாரு யார்? செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் பேரியக்கமெல்லாம் கிடையாது, கட்டெரும்பு இயக்கம் தான் அது. ஏன்னா அந்த காலத்தில் பேரியக்கமாக இருந்தது காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கும் காங்கிரஸுக்கு 10-16% வாக்குகள் ஆல் ஓவர் இந்தியா எல்லா மாநிலங்களிலும் பரவலாக இருக்கிற ஒரே ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி விட்டுடுங்க, அது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில். அப்படி சொன்ன பேர் இயக்கம் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட, சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. சோனியா காந்தி சொல்லுவாங்க அவங்களுடைய தலைமையில் நம்ம கூட்டணியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் செல்வ பெருந்தகை அதுக்கு ஒத்துக்குவார். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். டிஎம்கேல இருந்தால் நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு 6 சீட்டு மேலே கிடையாது, 2 சீட்டு தான் மக்களவை தேர்தலில். உங்களுடைய தகுதி அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க திருப்பி உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கேஎஸ் அழகிரி அழுதார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு? கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே வந்து ஐடி ரெய்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அதனால் காங்கிரஸ் என்னைக்கிடா இப்போ வேறு வழி கிடையாது சார், எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால உங்கள் கூட ஓட்டிகிட்டு இருக்கேன் சார். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போவாங்க சார், அதுக்கப்புறமா நாங்கள் பின்னால் போவோம் சார் அப்படிங்கிற மாதிரி, நீ முதல்ல போ, பின்னால் நான் வரேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால விஜய் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது ஆதவ அர்ஜுனாவுடைய உத்தேசம். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அங்கே போகிறதுக்கான சான்சஸ், வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன் விச் கேஸ்
டிஎம்கே வில் பி ஐசோலேட்டட். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.